இப்பெல்லாம் சின்ன பசங்கள்ல இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் கண்ணாடி போடுறது நார்மல் ஆகிடுச்சு. அவங்க கண்ணில் இருக்க ப்ராப்ளம்னால தான் கண்ணாடி போடுறாங்க. ஆனால் அவங்கள சில பேரை கண்ணாடியோட பார்க்குறப்ப நமக்கு பயங்கர காமெடியாக இருக்கும். இப்படி காமெடியாக இருக்கிறதுனால தான் இப்போ இருக்க பசங்க எல்லாம் கான்டாக்ட் லென்ஸுக்கு மாறிட்டாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணால் உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எப்பவும் கேர்ஃபுல்லாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுவே அவங்க கண்ணுக்கு ஆப்பு வச்சிடும். கான்டாக்ட் லென்ஸை ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருந்தால் கண்ணோட விழிமண்டலம்ல பாதிக்கப்படும்னு டாக்டர் சொல்றாங்க. எப்படியும் நம்மளோட கையை யூஸ் பண்ணி தான் கான்டாக்ட் லென்ஸை கண்ணில் வைப்போம். அப்படி வைக்கிறப்போ கை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்ணில் பாக்டீரியா தொற்று ஏற்படும். இதனால கண்ணுக்கு பிரச்சனையே வரும். நிறைய பேர் இப்போலாம் ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்மோக் பண்ணுறவங்க கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களோட விழிமண்டலம்ல புண்ணு ஏற்படும்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கான்டாக்ட் லென்ஸில் தூசி படிஞ்சிருக்கும். அதை பார்க்காம கண்ணில் வச்சா அதனால கண்ணில் எப்பவும் உறுத்தல் இருக்கும். இந்த மாதிரி எப்பவும் தெரியாமல் பண்ணிட்டு இருந்தா அதிக அளவில் கண்ணிலேருந்து தண்ணி வெளியே வரும். இது கூட கண்ணுக்கு ஆபத்து விளைவிக்கும். கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுற சில பேருக்கு கண்ணில் நீர் வறட்சி ஏற்படும். ஏன்னா லென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கண்ணு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதனால் கண்ணுக்கு போகிற ஆக்சிஜன் கட் ஆகும். கான்டாக்ட் லென்ஸை எவ்ரி 3 months ஒருக்கா கண்டிப்பாக மாற்றணும். இல்லைனா அதனால் கூட கண்ணுக்கு ப்ராப்ளம் வரும். நார்மலான கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிலிக்கான் ஹைட்ரோஜெல் இல்லைனா கேஸ் பர்மியபிள் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கு சின்னதாகவும் இருக்கும். ஆக்சிஜனும் கண்ணுக்கு நல்லா கிடைக்கும். எங்கேயாவது நம்ம அர்ஜென்ட்டாக வெளியே போகிறப்ப கான்டாக்ட் லென்ஸை உடனே கண்ணில் வைக்க முடியாது. கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணதுனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. இதுக்கு நம்ம கண்ணாடியே யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.